மதுரவி வ்ளாக் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே மலேசியாவில் பிரிக்ஃபீல்ட்ஸில் இருக்கக்கூடிய கிருஷ்ணர் கோயிலில் நேற்று வந்து தேர் திருவிழா வந்து நடந்துச்சு. ஸோ அந்த வீடியோ தான் நான் இன்றைக்கி உங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி இதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் இந்த வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காமிக்கும். நீங்கள் என்னோடய வீடியோஸ் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். சரி, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ திங்கக்கிழமை பார்த்திங்கன்னா கிருஷ்ணர் ஜெயந்தி வந்து நடந்துச்சு. நாங்களும் எங்கள் வீட்டிலலாம் வந்து கும்பிட்டு அன்றைக்கி வந்து கிருஷ்ணர் கோயிலுக்கு தான் வந்து போனோம். ஸோ அப்போ போகும்போது தான் எங்களுக்கு வந்து அடுத்த நாள் செவ்வாய்க்கிழமை நேற்று பார்த்திங்கன்னா கிருஷ்ணருக்கு அந்த தேர் திருவிழா வந்து நடக்குது அப்படின்னு வந்து சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அங்கே தான் வந்து போகிறோம். ஸோ அந்த வீடியோ இனி பார்க்கலாம். இதுதான் பார்த்திங்கன்னா மலேசியாவில் பிரிக்ஃபீல்ட்ஸில் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு கிருஷ்ணர் கோயில் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ நேற்று இங்கே செவ்வாய்க்கிழமை நேற்று 7 மணிக்கு இங்கே வந்து தேர் திருவிழா வந்து நடந்துச்சு. ஸோ நேற்று மட்டும் இல்லை, இந்த கிருஷ்ணர் ஜெயந்தியாக இருக்கட்டும், அதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி இருந்தே இந்த கோயிலில் வந்து நிறைய பூஜை செலிப்ரேஷன் இதெல்லாமே வந்து போயிட்டு இருந்துச்சு. நேற்று வந்து தேர் திருவிழா வந்து நடந்துச்சு. ஸோ அதுதான் வந்து நான் இன்றைக்கி உங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ நாங்கள் பார்த்திங்கன்னா 7:40 ஆயிடுச்சு நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்போதே. ஸோ 7:50 அந்த டைமுக்கு தான் வந்து கோயிலுக்கு வந்து ரீச் ஆனோம். ஸோ ரொம்ப லேட்டாக தான் வந்து ரீச் ஆனோம். நாங்கள் போகும்போதே கோயிலில் வந்து தேரெல்லாம் வந்து ரெடி பண்ணி அதை வந்து ஊர்வலம் கூட்டிகிட்டு போகிறதுக்கு வந்து ரெடியாக வந்து இருந்தாங்க. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா கீழே மேலே சாமி கோயில் இருக்குது. ஸோ அங்கேருந்து தேரில் வைக்கிற சாமியை வந்து எல்லோரும் வந்து தூக்கிட்டு வந்துட்டுருக்காங்க. கரெக்டாக சாமியை எடுத்து அப்படியே வந்து அந்த தேரில் வந்து வச்சு ஊர்வலம் போகிறதுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகிற டைமில் பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து மழை வந்து பயங்கரமாக தூறதுக்கு ஆரம்பிச்சிருச்சு. எல்லாத்துக்கும் என்ன பண்ணுறதே தெரியல. கரெக்டாக மழை தூறினோன்னையும் சரி ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு வந்து எல்லாருமே வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். மழை நின்றுமான்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். பட் ரொம்ப நேரம் வந்து மழையே நிற்கலை. ஸோ நல்லா ரொம்ப பயங்கரமாக தான் வந்து மழை வந்து பேஞ்சிச்சு. இருந்தாலும் எல்லோரும் அந்த இடத்துல வந்து அமைதியாக வந்து வெயிட் பண்ணி ஊர்வலத்தை பார்க்குறதுக்கு தான் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம்.
எல்லாருமே வந்து ரொம்ப நேரம் வந்து வெயிட் பண்ணாங்க. மழை வந்து கம்மியாயிரும், தேர் வந்து ஊர்வலம் கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் வந்து மழை கம்மியாகிற மாதிரியே தெரியல. இன்னும் வந்து அதிகமாகிட்டே தான் இருந்துச்சு மழை பெய்கிறது. அதனால் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு ஐயர் என்ன பண்ணாங்கன்னா, தேங்காயில் வந்து சூடம் வச்சு தேர் ஃபுல்லாக வந்து சுற்றிட்டு அதை உடச்சிட்டு தேர் வந்து ஊர்வலம் கூட்டிகிட்டு போகலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க. பார்த்திங்கன்னா தெரியும், அந்த மலையிலேயே கொடை பிடிச்சிட்டு ஐயர் வந்து சூடம் வந்து தேங்காயில் வச்சு சுற்றிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு 5 நிமிஷத்துலேயே வந்து மழை லைட்டாக வந்து கம்மியாயிடுச்சு. சரி இன்னும் ஒரு 5 நிமிஷம் வந்து வெயிட் பண்ணலாம் அப்படின்னு வந்து வெயிட் பண்ணாங்க. ஸோ மழை ஓரளவுக்கு நல்லாவே வந்து கம்மியாயிடுச்சு. அதுக்கப்புறமா வந்து தேர் இழுக்கிறதுக்கு வந்து மற்ற வேலையெல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. தேர் பார்த்திங்கன்னா முன்னாடி ஒரு வண்டியோட கனெக்ட் பண்ணிவிட்டு அதில் தான் வந்து ஊர்வலம் வந்து கூட்டிகிட்டு போகிறதுக்கு வந்து ரெடியாக இருக்குது. அப்புறம் இங்கே கோயிலுக்கு வந்து யாராவது தேங்காய் வளம் வந்து கொண்டு வந்துருந்தீங்கன்னா இங்கே சாமி முன்னாடி தேர் முன்னாடி வச்சு உடச்சி நம்மளுக்கு வந்து பிரசாதம் வந்து தருவாங்க. பார்த்திங்கன்னா கிளம்பிடுச்சு. தேர் கிளம்பினோடனே ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதே ரோட்டில் அந்த லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா ஒரு முருகர் கோயில் வந்து இருக்கும். அங்கே போயிட்டு அப்படியே வந்து ரிட்டன் வரும். ரிட்டன் வந்து இதே ரோட்டில் நிறைய கோயில் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்தீங்கன்னா அங்கே வந்து முருகர் கோயில், அதுக்கப்புறம் இங்கே கிருஷ்ணர் கோயில், கிருஷ்ணர் கோயிலுக்கு பக்கத்துலேயே வந்து ஹனுமன் கோயில், ஹனுமன் கோயிலுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா மகாமுனீஸ்வரர் கோயில். இந்த மாதிரி 4 கோயில் பக்கம் இதே ரோட்டில் இருக்குது. ஸோ ஒவ்வொரு கோயிலில் நின்று பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்காட் சென்ட்ரல், அதுக்கப்புறம் வந்து பிரிக் ஃபீல்ட்ஸு, அதுக்கப்புறம் லிட்டில் இண்டியா, இது ஃபுல்லாகவே வந்து தேர் வந்து ஊர்வலம் வந்து போகும். ஸோ மழை தூரிட்டு இருந்தங்காட்டி நாங்கள் வந்து கூட வந்து போகல. அந்த தேர் வந்து கிளம்பி இது ஃபுல்லாக வந்து போகிற வரைக்கும் நின்று சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் அப்படியே வந்து வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம். இன்றைக்கி நம்ம மலேசியா பிரிக் ஃபீல்ட்ஸில் இருக்கக்கூடிய கிருஷ்ணர் கோயிலோட தேர் திருவிழா வீடியோ வந்து பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ எல்லாத்துக்குமே வந்து பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி நிறைய வந்து வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.